இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஆதியாகமம் 45 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கிறேன். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்றுப்பட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாகவும் இருக்க வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்பே அனுப்பினார். யோசேப்புடைய வாழ்க்கையின் காரியங்கள் இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். சொந்த சகோதரர்கள் அவனை விற்று போடுகிறார்கள். எகிப்திலே அடிமையாக போய் அங்கு பாடுகளை அனுபவிக்கிறார். ஏன்? அவர் கண்ட சொப்பனத்தை தன்னுடைய சகோதரரிடம் சொல்லுகிறார். ஒரு நாள் வரும்பொழுது ஆண்டவர் உயர்த்தி வைப்பார், நீங்கள் எல்லாம் என்னை பணிந்து கொள்வீர்கள். உடனே சகோதரர்களுக்கு அண்ணன்மாருக்கெல்லாம் கோபம் வந்து, நான்கெல்லாம் உனக்கு அடிமையா இருக்க முடியுமா என்று அந்த சொப்பனம் எப்படி நிறைவேறும் பார்க்கலாம் என்று சொல்லி அவனை கொல்ல முற்படுகிறார்கள். ஆனால் அதிலிருந்து தப்புவிக்கப்படுகிறார். மீண்டுமாய் அடிமையா விற்று போட்டு விடுகிறார்கள். காலங்கள் வருடங்கள் கடந்து விட்டது. ஆனால் தேவன் யோசேப்புக்கு துணை நின்றார். யோசேப்புக்கு எல்லாவற்றையும் சாதகமாய் மாற்றிக் கொடுத்தார். எகிப்திலே தேவன் யோசேப்பை உயர்த்துகிறார். பார்வனுக்கு அருகிலே பார்வனுக்குள்ள அந்த வல்லமை படைத்த ஒரு நபராக மாறிவிடுகிறான். தேசங்கள் எல்லாம் பஞ்சம். ஆனால் எகிப்திலே ஆகாரம் இருக்கிறது என்று சொல்லி யோசேப்புடைய தகப்பன் யாக்கோபு கேள்விப்பட்டு தன்னுடைய மகன்மாரை அனுப்பி வைக்கிறார். இவர்கள் அத்தனை பேரும் வருகிறார்கள். யோசேப்பு கண்டுபிடித்து விட்டான். அவள் வந்தவுடனே தாழ விழுந்து பணிகிறார்கள். ஏனென்றால் யோசேப்பு தான் அங்கு அதிகாரி. அந்த தேசங்கள் அருகிலுள்ள எல்லா தேசங்களிலும் பஞ்சம், இங்குதான் உணவு இருக்கின்ற வருகிறார்கள். வந்து பணிந்து கொண்டே எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு போகும் பொழுது அங்குதான் யோசேப்பு தன்னுடைய சகோதரர் வந்ததை அறிந்து சொப்பனம் நிறைவேறுகிறது. அதோடு மட்டுமல்ல, யோசேப்புடைய உள்ளத்திலும் துக்கம். ஆனால் நாட்கள் சொல்லும் பொழுது தான் உங்கள் சகோதரனாக யோசேப்பு என்பதை தெரிவிக்கிறார். ஒருவர் அப்படி பார்க்கும் பொழுது இவர்களுக்கு பயம். ஐயோ, யோசேப்பு நம்மை பழி வாங்கி விடுவாரோ என்று சொல்லி. ஆனால் அப்பொழுதுதான் யோசேப்பு இந்த வார்த்தை சொல்லுகிறார், என்னை விற்று போட்டதினாலே நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆண்டவர் என்னை இங்க கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். இன்னைக்கு எல்லா ஜனங்களுக்கும் நன்மை உண்டாக முடியாமல் ஜீவன் தப்பும்படியாக ஆகாரம் கொடுக்கும்படியான பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த இடத்திலே சொல்லுகிறார். அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில சில இடத்துல புறக்கணிக்கப்படுகிறோம், தள்ளப்படுகிறோம், ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படுகிறோம், அல்லது யூஸ்லெஸ் தூக்கி போடப்படுகிறோம், அல்லது நாம் இருப்பதினால் தான் பிரச்சனை என்று சொல்லி ஒரு கூட்டம் எழும்பி காயப்படுத்தி அல்லது எதுவுமே செய்ய விடாமல் அப்படியே அப்புறப்படுத்தி அல்லது வேலையை விட்டு நீக்கி பல காரியங்களை செய்யலாம். கர்த்தர் துணையாக இருப்பார் என்று சொன்னால் யார் நம்மை துரத்துகிறார்களோ, யார் நம்மை ஒதுக்குகிறார்களோ, யார் நம்மை பெருக்கிறார்களோ அவர்களே நம்மிடத்தில் வந்து தயவு கேட்டு நிற்கும்படியான ஒரு சூழ்நிலை உருவாக்கி விடுவார். ஒரு அருமையான கர்த்தருக்கு பயந்த குடும்பம். அவர்கள் அந்த ஊரின் ஒரு பகுதியிலே ஒரு நல்ல ப்ரொவிஷன் ஸ்டோர், அதாவது சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒன்று வைத்திருந்தார்கள். அந்த ஊரில் ஏற்பட்ட பிரச்சனையினால் இந்த குடும்பத்தை இந்த ஊரை புறக்கணித்து விட்டது, ஒதுக்கிவிட்டது. யாரும் அங்கு பொருட்களை வாங்க போகக்கூடாது. அங்கு ஊர் மூலமாக ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. இவர்கள் கவலைப்படவில்லை, இவர்கள் கர்த்தரை சார்ந்திருந்தார்கள். அதனால் அந்த இடத்தை அவர்கள் ஒரு குடோனாய் மாற்றிவிட்டு பொருட்கள் அங்கு சேமித்து வைத்துவிட்டு மற்ற இடங்களிலே போய் ஹோல்சேல் மூலை பொருட்களை சப்ளை பண்ணி அந்த குடும்பம் நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தது. ஆண்டவரை சார்ந்திருந்தார்கள். யாரும் துணை இல்லாட்டாலும் சொந்தங்கள் பந்தங்கள் பேசவில்லை என்றாலும் முதலில் கொஞ்ச நாள் கஷ்டமாக இருந்தது. பின்பு பழகிவிட்டார்கள். நாட்கள் சென்றது. இந்த கோவிட் டைம் வந்தது. அப்பொழுது லாக்டவுன் என்கிறது நாம் எல்லாம் அனுபவிச்சிருக்கிறோம். இப்ப எல்லா இடத்திலும் பொருட்கள் எல்லாம் வேகமாய் காலியானது. உங்களுக்கு தெரியும், கடை திறந்தால் போதும் முன்பாகவே போய் வேகமாய் கிடைத்த பொருட்களை அள்ளி வீட்டில் வைத்துக் கொண்டார்கள். சாப்பாடு முக்கியமே, அப்பொழுதுதானே உயிர் வாழ முடியும் என்று எல்லாரும் செய்யும் பொழுது அந்த ஊர்ல சாப்பாட்டுக்கான பொருட்கள் கிடைக்கவில்லை. ஆனால் இவருடைய குடோன்ல நிறைய ப்ரொவிஷன் பொருட்கள் இருக்கிறது. ஆனால் என்ன செய்வது? அவரையும் பகைச்சாச்சு. என்ன பண்ணது? ஊர் மோதிட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ண? ஆனாலும் நம்ம மான மரியாதைலாம் நீ பார்க்க கூடாது, நம்ம பண்ண தப்பு தான், நம்ம ஊர்லயே அவங்களை ஒதுக்கி வச்சிருக்க கூடாது, சரிண்டு போய் பேசுகிறார்கள். நாங்கள் தவறு பண்ணிவிட்டோம், இப்பொழுது நீங்கள் எங்களுக்கு உதவி செய்தால் நன்றாக இருக்கும். எங்களுக்கு எங்க ஆனாலும் பொருட்கள் கிடைப்பதில்லை. நீங்கள் செய்யும்போது தன்னுடைய குடோனை திறந்து அவர் எல்லா ஊர் ஜனங்களுக்கும் உதவி செய்தாராம். பாருங்கள், கர்த்தர் சூழ்நிலையை எப்படி தலைகளாய் மாற்றிவிட்டார். இதுதான் ஆண்டவருடைய செயல்.
நீங்கள் நினைக்கலாம், நீ கடந்து போற பாதை நிரந்தரமானதல்ல. இதே பாடுகள் எத்தனை நாட்கள், இதே வேதனை, இத்தனை நிந்தனை, எவ்வளவு நாள் தான் நான் இந்த மாதிரி போராடுவது என்று சொல்கிறீர்களா? நிச்சயமாகவே இந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவு உண்டு. கர்த்தர் சூழ்நிலை மாற்றி எந்த இடத்துல அவமானப்படுத்தி ஒதுக்க வைக்கப்பட்டீங்களோ இனி அவ்வளவுதான் சொல்லிட்டு உங்களை தேடி வரக்கூடிய நாட்களும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவன் உண்டு. ஆண்டவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும், அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். நீர்தான் என் துணை, நீர்தான் என் நம்பிக்கை. யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, யார் புரிந்து கொள்கிறார்களோ இல்லையோ, யார் கூட பிரயாணப்படுகிறார்களோ, இயேசு என்னோடு இருக்கிறார் சொல்லி பாருங்க. அவர் கூட வருவார். உலகத்தின் முடிவு புரிந்தும் சகல நாட்டிலும் கூட இருக்கிறவர். சூழ்நிலை மாற்றுவார், சமாதானத்தை கட்டளையிடுவார். உங்கள் மூலமாய் மற்றவர்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். தாழ்த்தியானவர்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக, தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேர் கிடைக்காத ஸ்லாக்கியத்தைகளுக்கு தந்திருக்கிறீங்கப்பா. வாழ்க்கையில பல விதமான போராட்டங்களிலே, நெருக்கங்களிலே, பாடுகளிலே, கண்ணீரிலே, எத்தனை நாட்கள் இந்த பாதை, எத்தனை நாட்கள் இவ்வளவு வேதனை, எத்தனை நாட்கள் இந்த போராட்டம், யாருமே என்ன புரிஞ்சிக்கலையே, எல்லாரும் என்னை ஒதுக்கி வைத்திருக்கிறாங்களே, எங்களை அற்பமா எண்ணுகிறாங்களன்னு நினைக்கிற பிள்ளைகளை இந்த நாள்ல நீங்க நினைவு கூறுங்கப்பா. யோசேப்பு விற்கப்பட்டான், அடிமையாக செய்யாத குற்றத்தை செய்தான் என்று சிறையிலே தண்டிக்கப்பட்டார். ஆனாலும் உம்முடைய கரம் மகனோடு கூட இருந்தது, யோசேப்போடு கூட இருந்து தூக்கி நிறுத்தி ஒரு நாள் உயர்த்தி வைத்து நீர் கொடுத்த அந்த சொப்பனத்தை, தரிசனத்தை நிறைவேற்றி வைத்தீரப்பா. அதோடு மட்டுமல்ல, எந்த சகோதரர்கள் புறக்கணித்தார்களோ அவர்கள் வந்து யோசேப்பின் பாதத்துல விழும்படியா நீர் வைத்தீர். அவ்வளவு பெரிய தேவன் நீரப்பா. இந்த நாட்களிலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைவு கூர்ந்து தூக்கி நிறுத்தி வாழ்ந்திருக்க பண்ணுங்க. கூட நீர் இருக்கிறத காண்பீங்க. இந்த நாளில் அப்படிப்பட்ட கிருபை உண்டாகட்டும். துதி கனமகிமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். சோர்ந்து போக வேண்டாம். என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க, எங்க குடும்பத்தை ஒதுக்கி வச்சுட்டாங்க, எங்க குடும்பத்தை ஒரு மாதிரி பேசுறாங்க, கவலைப்பட வேண்டாம். இயேசு இருந்தால் போதும், அவர் துணையாக இருந்தால் போதும். எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆனாலும் ஒரு நாள் கைவிட மாட்டார். ஒரு நாள் உங்களோடு கூட இருக்கிறத அவர் காண்பித்து உயர்த்தி வைப்பார். மற்றவர்கள் பார்ப்பதோடு மட்டுமல்ல, உங்கள் பட்சமாய் வரும்படியாய் செய்வார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.